மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் மதுரை பெஞ்ச், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் அதனுடைய கிளை மதுரை பெஞ்சு, இதுக்கான எக்ஸாம் அப்படின்றது நடந்து முடிஞ்சது. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டிரைவர், இந்த மாதிரி போஸ்டிங்கான எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சது. அதுக்கான எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும், அந்த செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க, ரிட்டன் எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, 1.5 மந்த்துக்கு மேலே ஆக போகுது, 1.5 மந்த் ஆகிடுச்சு, ஏன் லேட் பண்ணுறாங்க? ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்னா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும் சொல்லுவாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டுனா ரொம்ப குயிக்காக பண்ணுவாங்க, ப்ராசஸ்லாம் உடனுக்குடன் ரிசல்ட்லாம் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்களே, ஏன் டிலே? எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனது டிலே ஆகிட்டு இருக்கே அப்படிலாம் ஒரு ஃபீலிங் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணவங்களுக்கு அதுக்கான என்ன விவரம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 அப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா May 4 அண்ட் May 5 ஆயிடுச்சு. இன்னும் இவ்வளோ கேப் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ப்ராசஸ் வந்து குயிக்காக தான் பண்ணுவாங்க. பட் இடையில பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமாக இது ஜென்ரல் எலெக்ஷன் அப்படின்றது வந்துருந்தது. எலெக்ஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா April 19. அதனால தான் அந்த எலெக்ஷன் டேட்டு முடிஞ்ச கையோடையே கொஞ்சம் சில தினங்கள்லேயே வந்து ஹால் டிக்கெட்டை பப்ளிஷ் பண்ணிட்டு அப்புறம் May 4 அண்ட் 5 பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் அப்படின்றத கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. சரி, May 4 அண்ட் 5 எக்ஸாம் முடிஞ்சது. பட் இப்போ ஜூன் மந்த்து 15 தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ் அபோவ், 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஏன் அந்த செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத, அதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுதினவங்களுக்கான செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்ச டைமிங் பார்த்தீங்கன்னா May 4 அண்ட் 5 அந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த மந்த்து ஃபுல்லாகவே May மந்த்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து வெக்கேஷன் ஹாலிடே அப்படின்றது அந்த மந்த்து ஃபுல்லாகவே இருந்தது. ஏன் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸுக்கு வந்து அந்த மந்த்து ஃபுல்லாகவே வெக்கேஷன் ஹாலிடே தான், அதாவது ஜட்ஜஸுக்கு மட்டும்தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில். அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் ஜட்ஜஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் ஹாலிடே அப்படின்றது அந்த மந்த்து ஃபுல்லாகவே இருந்தது. அண்ட் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் OMR ஷீட்டில் வந்து நீங்கள் எழுதினாலுமே அந்த OMR ஷீட்டை வேலிடேஷன் பண்ணுறது வந்து ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் வந்து அந்த வேலிடேஷன் அப்படின்றது வந்து இயங்கும். என்ன தான் ரெக்ரூட்மெண்ட் செல்லில் வந்து அதர் அஃபிஷியல்ஸ் நிறையா பேருமே இருந்தாலுமே ஜட்ஜஸ் உடைய நேரடி கண்காணிப்பில் தான் இந்த OMR வேலிடேஷன், அதாவது ஆன்சர் ஷீட் வேலிடேஷன் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அவங்களுடைய நேரடி கண்காணிப்பு அப்படின்றது அவசியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் இல்லாத ரீசனால தான் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் அப்படின்றது நடக்கவே இல்லை. அவருடைய கண்காணிப்பு அப்படின்றது கண்டிப்பாக தேவையில்லையா? ஸோ அதனால தான் அந்த மந்த் ஃபுல்லாக வேலிடேஷன் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மந்த்லேயுமே ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து வெக்கேஷன் ஹாலிடே இருந்தது. ஜூன் 3 தான் பார்த்தீங்கன்னா அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் மதுரை பெஞ்ச் ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்குக்கு அப்படின்றது வந்தாங்க. அப்போ ஜூன் 2 வரை பார்த்தீங்கன்னா அவங்க வெக்கேஷன் ஹாலிடேஸ்லாம் இருந்தாங்க. சரிதானுங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட், அதாவது செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது தள்ளி போனதுக்கு ரீசன், அவங்க அந்த வேலிடேஷன் பண்ணாமல் போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஜூன் 3 அப்போ அந்த ரெக்ரூட்மெண்ட் செல் மூலமாக இந்த OMR வேலிடேஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. அப்படி ஜூன் 3 பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸோட கண்காணிப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத அவங்க விட்டுருப்பாங்க. ப்ராசஸ் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஜூன் 3 வந்து ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, OMR வேலிடேஷன் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜூன் 18ஆம் தேதி, இன்றைக்கி 16ஆம் தேதியா, நாளை மறுநாளில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் செலக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. பட் இருந்தாலுமே நமக்கு ஜூன் 3 அப்போ ஜூன் 3 இல்லை ஜூன் 4 அன்னைக்கோ கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கான ப்ராசஸ், அதாவது வேலிட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத நமக்கு தெரியலை. அப்படி கரெக்டாக ஆரம்பித்து நடந்திருந்தது அப்படின்னா நாளை மறுநாள் கூட, ஏன் இன்னும் சில தினங்களில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் அப்படின்றது குயிக்காக வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே கைஸ், எதனால் நம்ம ரிசல்ட் இப்போ டிலே ஆச்சு அண்ட் இந்த ரிசல்ட் வரதுக்கான சாதகங்கள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.